إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நபியாக வந்து எமக்கு வாழ வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபீன்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று நடக்கின்ற முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்திருக்கின்ற விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் அன்பு கட்டளையிடுகின்றேன். என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆன்மாவை அழித்தொழுக்கும் பாவங்கள் என்கின்ற கருப்பொருளின் கீழால் இடம்பெற்று வருகின்ற ஹுதுபா தொடரில் மனிதனுடைய வாழ்வில் பெரும் தாக்கம் செலுத்துகின்ற இந்த கடமையை செய்ய இந்த கடமையை செய்யாமல் புறக்கணிப்பதனால் அல்லாஹு தஆலாவின் அன்பிலிருந்தும் அவனுடைய ரஹ்மத்திலிருந்தும் தூரமாக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறித்து உங்களோடு இன்று சில கருத்துக்களை பரிமாறலாம் என்று எண்ணுகின்றேன். பெற்றோர் மீதான கடமைகள் புறக்கணிக்கப்படுவது எத்தகைய தாக்கத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியோடு இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமah. அல்லாஹ் மூன்று சாராரை மறுமை நாளில் திரும்பியும் பார்க்க மாட்டான். அல் ஆகு லிவாலிதைஹி வ முத்மினுல் ஹம்ர் வல் மன்னானு அதாஅஹ். தன்னுடைய பெற்றோருக்கு தீங்கிழைப்பவன், பெற்றோரை நோவினை செய்பவன், மதுவுக்கு அடிமையானவன், அதே போன்று செய்த நலவுகளை, செய்த நற்காரியங்களை, கொடுத்த கொடையை சொல்லி காட்டுபவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah. இன்னும் மூன்று பேர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள், சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அல் ஆகு லிவாலிதைஹி. தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்பவன், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் புறக்கணிப்பவன். வத்தையூஸ்.
தன்னுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கின்ற குடும்பத்தினர் மானக்கேடான விடயங்களிலே ஈடுபடுகின்ற போது அதனை கண்டு ரோஷம் இல்லாமல் வாழ்கின்றவன், அதே போன்று பெண்கள் ஆண்களை போன்று நடந்து கொள்கின்ற பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சுவர்க்கத்திலே நுழையாத, அதே போன்று அல்லாஹு தஆலா மறுமையில் திரும்பி கூட பார்க்காத அந்த கூட்டத்திலே வாழும் காலத்தில் தங்களுடைய பெற்றோர்களை கண்டுகொள்ளாதவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அத்தகைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்குரிய கடமைகளை புறக்கணித்து வாழ்வதென்பது எத்தகைய பாரதூரம் மிக்க ஒரு விடயம் என்பதனை இந்த முகவுரையிலிருந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பெற்றோருக்குரிய கடமைகள் குறித்து பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ், அவனது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் பெற்றோரை எந்த இடத்திலே வைத்து பார்க்கிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், அல்லாஹும் அவனது தூதரும் பெற்றோருக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அவர்களுடைய கடமைகளிலே நாங்கள் பாராமுகமாக நடந்து கொள்வதனை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவினுடைய 22வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான்: وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹு தஆலா அவனை வணங்கி வழிபடுமாறும் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறும் மனிதர்களுக்கு பணித்திருக்கிறான், அதனை கடமையாக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவினுடைய 22வது வசனத்திலே சொல்லுகின்றான். இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கின்ற சொல் இஹ்சானா. பெற்றோரோடு அவர்கள் இஹ்சானாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இஹ்சான் என்கின்ற சொல்லினுடைய மொழி ரீதியான கருத்தை, பிரயோகத்தை விளங்கப்படுத்துகின்ற போது அது சாதாரணமாக ஹிதுமத் செய்கின்ற விடயம் அல்ல, நுஸ்ரத் செய்கின்ற விடயம் அல்ல. அதனை தாண்டிய பரந்த கருத்தை இந்த இஹ்சான் என்கின்ற சொல் கொடுக்கிறது. எங்களுடைய பார்வையிலே வயதடைந்த பெற்றோருக்கு தேவையான உணவு வசதிகளை செய்து கொடுப்பது, அவர்களுக்கான மருத்துவ செலவை பராமரிப்பது, அவர்களுடைய நோய் நொடியிலே பங்கு கொள்வது, இத்தகைய பணி சார்ந்த விடயங்களை, ஹிதுமத்தோடு தொடர்பட்ட விடயங்களை தான் நாங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் என்கின்ற மூலமாக புரிந்து கொள்கிறோம். இங்கு அல்லாஹு தஆலா நீங்கள் பெற்றோருக்கு ஹிதுமத் செய்வதோடு உங்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற தோரணையிலேயே பேசவில்லை. உதவி செய்கின்ற மனிதர்களாக மாத்திரம் உங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசவில்லை. மாற்றமாக இஹ்சான் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதனூடாக அது ஒரு விரிந்த இடத்தை நோக்கி எங்களை நகர்த்தி செல்கிறது. இந்த இஹ்சான் என்கின்ற சொல் எதனை சுருக்கிறது என்று பேசுகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய தாயையும் தந்தையையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய, மன மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இஹ்சான் என்கின்ற இந்த சொற்பிரயோகம் அமைந்திருக்கிறது. மாற்றமாக அது அவர்களுடைய பொருளாதார தேவையோடு சுருங்கியது ஒன்றல்ல, அல்லது அவரது பௌதீக தேவைகளோடு சுருங்கிய ஒன்றதல்ல. மாற்றமாக ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை என்னவெல்லாம் செய்தால் அவர்களுடைய மனம் குளிருமோ அவை அனைத்தையும் செய்வதற்கு முற்படுவதனைத்தான் அல்லாஹு தஆலா இஹ்சான் என்கின்ற சொல்லின் மூலமாக நாடுகிறான் என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மானுடைய 14வது வசனத்திலே சொல்லுகின்ற போது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாங்கள் அவருடைய பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் பணித்திருக்கிறோம். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன்,
கஷ்டத்துக்கு மேலால் பலவீனத்துக்கு மேலால் பலவீனப்பட்ட நிலையில் அந்த மனிதனுடைய தாய் அவனை கருவறையிலே சுமந்திருக்கிறாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவருக்கு தொடராக 2 வருடங்கள் பாலூட்டி இருக்கிறாள். எனவே அனிஷ்குர்லி வலிவாலிதைக் இலையல் மசீர், எனக்கும் பெற்றோருக்கும் நன்றி உட்பட்டவர்களாக நன்றியுடையவர்களாக இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா மனிதனை பணித்திருப்பதாக அல்லாஹு தாலா சூரத்துல் லுக்மானின் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை மிக நுணுக்கமாக சொல்லி இருக்கின்றார். சூரத்துல் இஸ்ராவினுடைய அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு தாலா என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று சொன்ன அல்லாஹ் உடனடியாக மனிதர்களிலே யாருக்காவது நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், என்னை நீங்கள் வணங்கி வழிபடுவது போன்று நீங்கள் உயர்தரத்திலே வைத்து நோக்க வேண்டியவர்கள் யாராவது இருக்குமாக இருந்தால், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்னை வணங்குங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பணி வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனக்கு வழிபடுவதனோடு இணைத்து தன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதனை பேசியிருக்கிறான். சூரத்துல் லுக்மானுடைய 14வது வசனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாக இருங்கள் என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் பெற்றோருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்பதனை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி இருப்பதாக இருந்தால், அடியானுடைய பெற்றோரை, தன்னை ஈண்டெடுத்த தாயை, தன்னை பராமரித்த தந்தையை அல்லாஹு தஆலா எந்த இடத்திலே வைத்து நோக்குகிறான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலாவே தன்னை பெற்றெடுத்த அடியார்களுடைய பெற்றோர்களை இந்த அந்தஸ்திலே வைத்து நோக்குபவராக இருந்தால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் புறக்கணிக்கின்ற மனிதனை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஏறெடுத்து பார்ப்பானா? அவர்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துகின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் வாடையை நுகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பானா? என்னை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள், எனக்கு நீங்கள் ஒருபோதும் இணை வைக்காதீர்கள் என்று மிக கவனமாக எல்லா சந்தர்ப்பத்திலும் எச்சரிக்கின்ற அந்த ரப்பு தன்னோடு இணைத்து பேசுகின்ற அளவுக்கு மிக நெருக்கமாக ஒரு மனிதனுடைய பெற்றோரை வைத்துக் கொள்பவர்களாக இருந்தால், உலகத்திலே வாழ்கின்ற போது என்னுடைய பெற்றோர் எங்கிருந்தாலும் பரவாயில்லை என்று கண்ணுக்கு காணாத தூரத்திலே துரத்திவிட்டு நானும் நீங்களும் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு அந்த ரப்பை சந்திக்கின்ற போது அந்த ரப் என்னையும் உங்களையும் ஏறிட்டு பார்ப்பானா? இதனைத்தான் அல்லாஹு தஆலா மிக கவனமாக சொல்லுகிறான். பெற்றோரை நான் வைத்து பார்க்கின்ற இடம் வித்தியாசமானது, அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை இன்னும் விளங்கப்படுத்துகின்ற போது சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 3 விடயங்களை இணைத்து பேசியிருக்கிறான். அதில் நீங்கள் ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை புறக்கணிப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா எப்போதும் அல்லாஹு தஆலாவை பற்றி பேசுகின்ற போது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டு ரசூலை புறக்கணித்து விட்டு வாழ முடியாது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி பேசுகின்ற போது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். எனவே நீங்கள் தொழுகையை நிலைவேற்றிவிட்டு ஜகாத்தை புறக்கணிக்க முடியாது, ஜகாத்தை கொடுத்து விட்டு நீங்கள் தொழுகையை புறக்கணிக்க முடியாது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயம் அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னை வணங்குங்கள், அதே போன்று நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு மிக இரக்கமாக நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சேர்த்து பேசியிருக்கிறான். எனவே நீங்கள் தொழுகையாளியாக இருக்கலாம், வருடா வருடம் உம்ரா செய்பவராக இருக்கலாம், ஹஜ் கடமையை பூர்த்தி செய்திருக்கலாம், உங்களால் நிறைய பேர் வாழலாம், உங்களுடைய வருமானத்திலிருந்து நிறைய பேர் சந்தோஷம் அடையலாம், உங்களுடைய கொடையினால் பல விதவை பெண்கள் வாழலாம். ஆனால் உங்களுடைய பெற்றோர் உங்களை நினைத்து வருத்தப்படுபவர்களாக இருந்தால், உங்களுடைய கருணைக்கு கீழால்
உங்களுடைய பெற்றோர் வராமல் போயிருப்பாராக இருந்தால், உங்களுடைய தாயோ தந்தையோ உங்களுடைய நடவடிக்கைகளால் ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலா நீங்கள் எவ்வளவு மிகப்பெரிய செய்த நல்ல அமலையும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதனை இந்த விடயத்தின் மூலமாக உணர்த்துகிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கப்படுத்தி சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே பெற்றோர்களை இஸ்லாம் மிக ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சுவர்க்கத்துக்கு என்னை மிக நெருக்கமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்லமலை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன போது, அல்லது என்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா மவாகீதிஹா, நீங்கள் தொழுகை அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். பின்னர் அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் பணிபுரியுங்கள், அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பின்னர் மீண்டும் ஒரு நல்லமலை சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை பாதையிலே நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னதாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்பின் சகோதரர்களே, அல் குர்ஆன் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை எங்களுக்கு மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறது. அடுத்ததாக அல் குர்ஆன் மிக முக்கியமான இன்னும் ஒரு அடிப்படையை எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய விரும்புகிறது. ஏன் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அந்த இடத்திலே வைத்து நோக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதனை பைஃபோஸாக செய்ய விரும்பவில்லை. நீ என்னைத்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய கழுத்தை பிடித்து நிறுத்தி யாரையும் பலவந்தப்படுத்தவில்லை. ஏன் நீ என்னை வணங்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்து தந்திருக்கிறேன். வஸஹர லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில இருக்கின்ற அனைத்தையும் நான் உனக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றேன். உனக்கு வாழ்வதற்கு ஏற்ற வசதியை நான் எல்லா வகையிலும் செய்து தந்திருக்கின்றேன். அதே போன்று வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், படைப்பினங்களிலே ஒரு கௌரவமான கண்ணியமான உயர்ந்த படைப்பினமாக நான் உன்னை படைத்து கௌரவித்திருக்கிறேன். உன்னுடைய இரட்சகன் நான். அதே போன்று எண்ணிலடங்காத கருணை வைத்த ஒரு ரப்பாக நான் இருக்கிறேன். என்னிடத்திலே தான் நீ வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா காரண காரியங்களோடு விளங்கப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், நீங்கள் நபிக்கு கட்டுப்படுங்கள் என்கின்ற விடயத்தை பேசுகின்ற போது அந்த நபிக்கு நீங்கள் ஏன் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதனை விளங்கப்படுத்துகின்ற போது, நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருந்தீர்கள், அந்த வழிகேட்டிலிருந்து உங்களை நேர்வழியின் பால் அழைத்து வந்தவர் அந்த திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருமே இல்லாமல் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று நாங்கள் மறுமையிலே அல்லாடுகின்ற போது எங்களுக்காக வென்று யா உம்மத்தி என்று எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற கருணை நபி அவர்கள். எனவே அந்த நபியினுடைய ரஹ்மத்துக்கு நீங்கள் உட்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அந்த நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று காரண காரியங்களோடு இஸ்லாம் விளங்கப்படுத்துகிறது. அதே போன்று அல் குர்ஆன் நீங்கள் தாயையும் தந்தையையும் நேசிப்பதற்கு பின்னால் அன்பினுடைய அடித்தாளம் இருக்கிறது என்பதனை பற்றி பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எனக்கான வாழ்வின் துணையை என்னால் தெரிவு செய்ய முடியும். என்னுடைய பெற்றோர் அதனை மறுத்தாலும் அவர்களுடைய விருப்பத்தை தாண்டி அந்த தெரிவை என்னால் மேற்கொள்ள முடியும். ஆனால் எனதும் உங்களதும் பெற்றோரை தீர்மானிக்கின்ற உரிமை எங்களுடைய கைகளிலே இருக்கிறதா? அந்த தெரிவு யாருடையது? அது அல்லாஹ் தஆலாவினுடைய தெரிவு. அது அல்லாஹ் தஆலாவினுடைய தெரிவு. எனக்கு சிறந்த, எனக்கு பயன் தரக்கூடிய, எனக்கு பிரயோசனமானதாக அமையும் என்று நினைத்த எல்லாவற்றையும் கொண்டு வந்த அந்த ரப்பு எனக்கான பெற்றோரையும் அவன் தேடி தந்திருக்கிறான். என்னுடைய தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுத்தவன் அந்த ரப்பு. அது எங்களுடைய கைகளிலே கிடையாது. அது அல்லாஹ் தஆலாவுடைய தேர்வாக இருக்கிறது. அந்த தேர்வை அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் மூலமாக எங்களுக்கு சாத்தியப்படுத்தி தந்திருக்கிறான். அதே போன்று
இரண்டாவது மிக முக்கியமான காரணம், ஒரு தாயினதும் தந்தையினதும் தியாகத்தை தாண்டிய ஒரு தியாகம் அதனை யாராலும் செய்ய முடியாது. ஒரு தன்னலமற்ற, எதிர்பார்ப்பில்லாத, சுயநலம் இல்லாத, கலப்படம் இல்லாத தூய்மையான அன்பும் தியாகமும் அர்ப்பணமும் இருக்கிறது. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவேதான் அல்லாஹு தஆலா அன்பின் அடிப்படையாக அந்த உறவு மேலோங்குகின்ற போது நீங்கள் இயல்பாக புரிந்து கொள்வீர்கள். அந்த தாயினதும் தந்தையினதும் பெருமானத்தை உணர்ந்து நீங்கள் அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாக நீங்கள் அவற்றை செய்வீர்களே தவிர மாற்றமாக அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன போது எப்படி அல்லாஹு தஆலா பலவந்தமாக அதனை செய்ய விரும்பவில்லையோ, நபியை கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா எப்படி அதனை பலவந்தமாக செய்ய விரும்பவில்லையோ, அதே போன்றுதான் உங்களுடைய பெற்றோருக்கான கடமையை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த அன்பினுடைய அடிநாதத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தாய் தந்தையை விட என்னை நேசிப்பவர்கள் யார் இருக்க முடியும்? என்னுடைய தாய் தந்தையை விட எனக்கு நல்லவற்றை கோர்ந்து சேர்க்க முடியுமானவர்கள் யார் இருக்க முடியும்? என்னுடைய தாய் தந்தையை விட எனக்கு நல்லதை யோசிக்க கூடியவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே யார் இருக்க முடியும் என்கின்ற அன்பை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் உரிய கடமைகளை செய்வதிலே நாங்கள் எத்தகைய குறையும் வைக்க மாட்டோம். அதிலே நாங்கள் எத்தகைய பேரத்தையும் பேசுவதற்கும் தயாராக மாட்டோம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் வருகின்ற போது அந்த பெற்றோருடைய கடமைகளில் நாங்கள் நிறைவு செய்வதிலே ஒருபோதும் குறை வைத்து இருக்க மாட்டோம். பெற்றோருடைய கடமைகள் என்கின்ற பேசுகின்ற போது எங்களுடைய மனதுகளிலே பெரும்பாலும் வந்துதிக்கின்ற ஸ்ட்ரைக் ஆகின்ற ஒரே ஒரு விடயம், சம்பளத்தை எடுத்தால் அதில் ஒரு பகுதி அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்பது, அவருடைய மாதாந்த செலவினத்தை அதிலே ஒரு பங்கெடுப்பது, அல்லது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கி கொடுப்பது, பெருநாளுக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்து குரூப்பாக ஒரு செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்திலே போட்டுவிட்டால் நான் தாயினதும் தந்தையினதும் கடமைகளை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் எங்களை பறைசாற்றிக் கொள்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். ஒரு மனிதரை காண்கிறார், தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு அவர் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், இப்னு உமரே, நான் என்னுடைய தாயை இப்படி சுமந்து கொண்டு செய்கின்ற 9வது ஹஜ் இது. நான் இதனை பூர்த்தி செய்து விட்டால் என்னுடைய தாய்க்கு நான் செய்கின்ற கடமைகளை பூர்த்தி செய்தவனாக நான் மாறி விடுவேனா என்று கேட்டதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய் உன்னை கருவிலே சுமந்து கொண்டு உன்னை ஈண்டெடுக்க தயாராக இருந்த அந்த தருணத்திலே அவள் அனுபவித்த ஒரு வேதனைக்கு இது சமனாகாது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக இருந்தால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் எதனை செய்திருக்கிறோம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அன்பான வார்த்தைக்கு ஏங்குகின்ற எத்தனையோ தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து தலை குனிந்து வாழ்கின்ற தந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். 4-5 ஆண் குழந்தைகளுக்கு மத்தியிலே வளர்ந்த தந்தை குடும்பத்திலே தனக்கான பெருமானம் இல்லாமல் ஒரு மூலையிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ தந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் 25-30 வருடங்களுக்கு பின்னால் சென்று பாருங்கள், வெள்ளை ஷேட் அணிந்து, வெள்ளை சாரம் அணிந்து, தொப்பி போட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி சென்று தனக்கான சம்பாத்தியத்தை சம்பாதித்துக் கொண்டு வந்து அவர் நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு செலவழித்திருப்பார். ஆனால் அவர்களால் வளர்த்து இன்று பெரியவர்களாக ஆளாக்கி தொழில் தேடி கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தைக்கு செலவு செய்கின்ற போது இருக்கின்ற அந்த மன தைரியமும் மன சந்தோஷமும் அந்த தந்தையை தலைகனி குடிய செய்ய வைத்திருக்கிறது என்றால் நாங்கள் எப்படி அவர்களை பராமரித்திருக்கிறோம் என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய தந்தைமார் தன்னுடைய மகன் சந்தோஷமாக என்னை பராமரிக்கிறான், செலவழிக்கிறான் என்று சொல்வதற்கு கூட தயக்கப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள், நானும் எனது மனைவியும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறோம் என்ற அளவுக்கு ஒதுங்கி போயிருக்கிறார்கள். ஏன்? அவரிடத்திலே கை நீட்டி வாங்கினால் என்னை மானவங்கப்படுத்தி விடுவானோ என்கின்ற அச்சம், இந்த சந்தர்ப்பத்தில் அதனை அவன் எப்போது சொல்லி காட்டுவானோ என்கின்ற பயம்,
நான் சமூகத்திலே தைரியமாக வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்ற அந்த தைரியத்தையும் அந்த மன வலிமையும் விட்டுக் கொடுக்க முடியாமல் ஒதுங்கி செல்கின்ற எத்தனையோ தந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அல் குர்ஆன் பெற்றோருக்கான கடமை பற்றி பேசுகின்ற போது வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா என்று சொல்கிறது. நீங்கள் அவர்களை பார்த்து ஷீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள், அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள், அவர்களோடு நீங்கள் மென்மையான முறையிலே நன்கு வார்த்தைகளை கொண்டு கதையுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நாங்கள் இப்போது அழைக்கிறோம். பெற்றோரை சுமையாக பார்க்கின்ற ஒரு காலம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அண்மையிலே ஒரு அரசாங்க காரியாலயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சகோதரர் என்னோடு பதிவு செய்து கொள்கிறார், பகிர்ந்து கொண்டார். அதனுடைய முக்கியத்துவம் கருதி நான் அதனை இங்கு பரிமாறிக்கொள்கிறேன். தன்னுடைய கணவனை இழந்த அந்த தாய் தன்னுடைய மகளோடு ஒரு வேலைக்காக வேண்டிய ஒரு அரசாங்க காரியாலயத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய கணவனை இழந்து சில நாட்களேயான அந்த தாயினுடைய அந்த மனவேதனையை புரிந்து கொள்ளாத அந்த மகள் ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்கின்ற போது அந்த தாய்க்கு ஏற்பட்ட பதட்டத்தை சற்றும் கருத்தில் கொள்ளாமல் உங்களால் என்னத்தை செய்ய முடியும் என்று மக்களுக்கு முன்னால் ஏசி ஒரு காட்சி அவர் கண்ணீரோடு பரிமாறிக்கொள்கிறார். அந்த தாய் அவமானம் தாங்க முடியாமல் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுத்ததற்கான, அந்த குழந்தையை நன்று வளர்த்தெடுத்ததற்கான வெகுமதி 4 பேருக்கு முன்னால் அந்த தாய் அவமானப்படுத்தப்படுவதா? தன்னுடைய தாயுடைய மனவேதனையை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்ற அளவுக்கு ஒரு மகள் நடந்து கொள்வதாக இருந்தால் அந்த குழந்தை பெற்றிருக்கின்ற கல்வியினுடைய பெருமானம் என்ன? இத்தகைய பண்பாடற்ற நாகரிகம் இல்லாத, உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்தை தானா நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி தண்டனை எடுத்துக்கொண்டு சத்தம் இல்லாமல் இருங்கள் என்று பேசுகின்ற மகன்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எதனாலும் சல்லி சல்லி என்று நீங்கள் சாக பார்க்கிறீர்கள் என்று தாயையும் தந்தையும் கடிந்து கொள்கின்ற எத்தனையோ மகன்மார்கள் இருக்கிறார்கள். உங்களோட உண்மை எனக்கு கோல் பண்ணினாவே சல்லி சல்லிதான் என்று கேட்கிறார் என்று முறைப்படுகின்ற மனைவிமார் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனை உள்வாங்கிக் கொண்டு அதனை கப்பாது பண்ணுகின்ற, கொடுக்காமல் இருக்கின்ற, போதுமாக்கிக் கொள்கின்ற சொரணையற்ற எத்தனையோ கணவன்மார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களை இத்தகைய நடவடிக்கையுடையவர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே ஏறிட்டும் பார்க்க மாட்டான் என்பதனை நாங்கள் எங்களுடைய மனதிலே மிக கவனமாக பதிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஒரு செய்தியை பதிவு செய்கிறது. அல்லாஹு தஆலா செலவழிப்பது தொடர்பாக நபியிடத்திலே வந்து கேட்டபோது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே எப்படி செலவு செய்வது என்பது பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள், சொல்லுங்கள், குல் மா அன்ஃபக்தும் மின் கைர் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன். உங்களுடைய பெற்றோரிலிருந்து நீங்கள் அந்த செலவீனத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்களுடைய வீட்டிலிருந்து ஆரம்பியுங்கள், உங்களுடைய தாயிலிருந்து ஆரம்பியுங்கள், உங்களுடைய தந்தை இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகின்ற போது சொல்கிறார்கள், கொடுக்கின்ற கை வாங்குகின்ற கையை விட மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட்டு நீங்கள் செலவழிக்கின்ற போது எந்த வரிசையிலே செலவழிக்க வேண்டும் என்பதனை சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய தாயிலிருந்து ஆரம்பியுங்கள், இரண்டாவதாக உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் செலவழியுங்கள், மூன்றாவதாக உங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், நான்காவதாக உங்களுடைய சகோதரனுக்கு செலவு செய்யுங்கள், பின்னர் அடுத்தடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு, ரசூல் எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதாக இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் கணக்கு பார்த்தால் நாங்கள் எல்லாம் உருப்படுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பையும் நேசத்தையும் அவர்கள் கணக்கு பார்த்தா எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எங்களுக்காக வேண்டி அவர்கள் பரிமாறிக்கொண்டதெல்லாம் இதற்குத்தானா? நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வயதுகளை மறந்து விடுங்கள், உங்களுடைய வயதுகளை மறந்து விடுங்கள். நீங்கள் 4 அல்லது 5 வயதில் இருக்கின்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 3 வயதிலே ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய தந்தை இங்கே இருந்திருந்தால் உங்களுடைய 3 வயது சகோதரியை அவர் கொஞ்சுகின்ற போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்?
என்னுடைய தந்தையுடைய அந்த அன்பை பங்கு போட்டுக் கொள்வதற்காக வேண்டி ஒரு கையை இழுத்துக் கொண்டு என்னையும் தூக்குங்கள், எனக்கும் அந்த அன்பிலிருந்து பங்கு கொண்டு தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு வாங்கிக் கொண்டோம் அல்லவா? எங்களுடைய குழந்தைகள் அதனை செய்கின்ற போது நாங்கள் உங்களுக்கும் உண்டு என்ற அன்பை பகிர்ந்து கொடுக்கிறோம் அல்லவா? ஆனால் இப்போது நீங்கள் 50, 60 வயதுக்கு நாங்கள் வருகின்ற போது பெற்றோரை பராமரிக்கின்றது என்கின்ற வரும்போது நீ பார்த்துக்கொள் என்று ஒரு புறத்தில் இவர் தள்ளிவிடுகிறார், நீ பார்த்துக்கொள் என்று இவர் தள்ளிவிடுகிறார். அந்த பெற்றோர் அனாதையாக நிருக்கதியாக இப்போது என்ன செய்வது என்று தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய மனிதர்களை அல்லாஹு தாலா மறுமை நாளிலே ஏறிட்டு பார்ப்பானா? இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தின் வாசலை கூட மிதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பானா? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு தஆலாவினுடைய திருப்தி உங்களுடைய பெற்றோர்களுடைய திருப்தியிலே இருக்கிறது, அல்லாஹு தஆலாவினுடைய கோபம் உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்திலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நாங்கள் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. அவற்றை உங்களுடைய எண்ணத்துக்கு நான் புகுத்திவிட்டு இந்த ஃபுதுபாவை நிறைவு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படி பெற்றோருக்கும் அவர்களுக்கான கடமைகளையும் நாங்கள் புறக்கணிப்பதற்கு அல்லது அவற்றிலிருந்து தூர விலகி நடந்து கொள்வதற்கு பின்னால் செல்வாக்கு செலுத்துகின்ற பல காரணங்கள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவது பிற கலாச்சாரங்கள் உள்பட்ட தாக்குதல்கள். அவற்றிலே நாங்கள் கலந்து சென்றதன் விளைவாக அவற்றை உள்வாங்கி நாங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பெருமானங்களை மறந்து நாங்கள் அவற்றிலிருந்து தூரமாகி வாழ ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக 18 வயதுக்கு பின்னர் பெற்றோரை தாண்டி எங்களுக்கு நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்க முடியும் என்கின்ற கருத்தை உள்வாங்கியதன் அளவுக்கு அதிகம் உள்வாங்கியதன் விளைவாக நாங்கள் நீ வேறு நாம் வேறு என்று வாழ்கின்ற ஒரு வகையான வாழ்க்கைக்கு நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இரண்டாவது மிக முக்கியமான காரணம் இடப்பெயர்வு. குறிப்பாக தொழில் ரீதியான காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற போது அந்த பெற்றோரை பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக கணவனை இழந்த தாய் அல்லது தனது துணையை இழந்த தந்தை பராமரிப்பின்றி தனியே வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களை நாங்கள் வெறுமனே தொலைபேசியின் ஊடாக அழைப்புகளின் ஊடாகத்தான் பார்க்க முடியுமாக இருக்கிறதே தவிர அவர்களை அண்டி நெருங்கி வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய ஜனாசாக்களை கூட கண்டுகொள்ள முடியாமல், அந்த ஜனாசாக்களிலே கூட நின்று தொழுவிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் அடக்கம் செய்யப்பட்ட எத்தனையோ தந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ தாய்கள் இருக்கிறார்கள். இவை ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் குறித்து நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது, நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக பொருளாதார காரணிகள். வருமானத்திலே காணப்படுகின்ற போதாமையின் காரணமாக பரஸ்பரம் நாங்கள் புறமுதுகு காட்டி அவர்களை நாங்கள் புறமுதுக்குகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. நான்காவதாக சமூக ஊடகங்களும் சினிமாவும் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை இல்லாமலாக்க இருக்கிறது. மிக மோசமான வார்த்தைகளில் தந்தைமாரை அழைக்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. சமூக ஊடகங்களின் ஊடாக ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த விளைவின் காரணமாக இத்தகைய ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற முரண்பாடுகள், சொத்து, இதோடு தொடர்புபட்ட பிரச்சனைகளின் காரணமாக அந்த கடமைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இவை குறித்து ஆழமாக பேச வேண்டியிருக்கிறது. இத்தகைய காரணங்களுக்குள்ளால் ஏதோ ஒரு இடத்திலே நாங்கள் சிக்குண்டு அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய காரணங்களின் காரணமாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் புறக்கணித்து வாழ்வோமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு மரணித்ததற்கு பின்னரும் பயனளிக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருப்பதாக இருந்தால் அது ஒரு பெற்றோருக்கு தங்களுடைய குழந்தைகள் செய்கின்ற அந்த துஆக்கள், அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தகைய பெருமதி வாய்ந்த குழந்தைகளாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வீட்டிருக்கிறோம். அவர்கள் மரணித்தாலும் இன்னும் அவர்களுக்கு நாங்கள் பெருமதியானவர்கள். அவர்களை எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் பெருமதியானவர்கள். சில மனிதர்கள் கபர்களிலே ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். தண்ணீர் தாகம் ஏற்பட்டு அவர்கள் அல்லாடிக் கொண்டிருப்பதை போன்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏன் என்று கேட்டால், என்னுடைய குழந்தை எனக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டார்களா? என்னுடைய பிள்ளைகள் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு
கூற மாட்டார்களா என்று அந்த தந்தையும் தாயும் கபரிலிருந்து அல்லாடிக் கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மரணித்த பின்னர் கூட அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கின்ற எத்தனையோ பேர் எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்தும் அவர்களின் மூலமாக சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்ளாதவன் நாசமாகட்டும் 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 என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது பெற்றோர்களுக்கான கடமைகளை சரியே செய்வதிலே தங்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் என்கின்ற வகையிலே எனதும் உங்களதும் தரப்பிலிருந்து எங்களுக்கான பெற்றோர்களுக்கான கடமைகளை செய்வதிலே நிறைய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவற்றை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த பெற்றோர் எப்போதும் எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். மரணித்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று குறைந்தபட்சம் நாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவருடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்வானாக. எம் அனைவரையும் சுவனத்திலே ஒன்று கூடுகின்ற பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. آمين آمين يا رب العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالله